श्री गणेशाय नमः। ओम श्री सरस्वती नमः। ओम श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं। सद्गुरुं ब्रह्मविद्वरं. நம்ம 23, 24, 25 3 ஸ்லோகம் படிக்கலாம். 25 வரைக்கும் முடிச்சிருக்கோம். நியதம் சங்கரஹிதம் அராகத்வேஷதः கிருதம் அஃபல பிரேப்சுனா கர்ம யத்தத் சாத்விகமுச்யதே யத்து காமேப்சுனா கர்ம சாஹங்காரேண வா புனः கிரியதே பஹுலாயாசம் தத்ராஜசமுதாஹ்ருதம் அனுபந்தம் க்ஷயம் ஹிம்சா அனவேக்ஷ்ய ச பௌருஷம் மோகாதாரப்யதே கர்ம யத்தத் தாமசமுச்யதே. சரி, இது எங்க ஆரம்பிக்குது? 19வது ஸ்லோகத்துல. 19வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், ஞானம் கர்மச்ச கர்த்தாச்ச குணபேதத்தக த்ரிதா ஏவ. குணத்தை பொறுத்து ஞானம் கர்ம கர்த்தா 3 விதமாக வேறுபடுகின்றது. இத நான் உனக்கு, இது எங்க சொல்லிருக்கு? குணசங்கியானே சங்கியானே சாங்கிய யோகத்துல குணத்தை பற்றிய தலைப்புல இத பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. யதாவத் ஸ்ருணு, அங்கு சொல்லப்பட்ட அதே விஷயத்தை தானி அப்பி நீயும் கூட, நான் உனக்கு சொல்கிறேன், நீயும் கூட அதே போல கேளுன்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் எங்க விளக்கப்பட்டிருக்கிறதுனா சாங்கிய தத்துவத்துல. இது நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அந்த சாங்கிய தத்துவத்துல குணங்களை பத்தி மிக விரிவாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஞானம் கர்ம கர்த்தா. இப்ப ஞானம் முடிச்சிட்டோம், கர்ம முடிச்சிட்டோம். என்ன முடிச்சோம்? டாபிக் தான் முடிச்சோம் இல்லையா? நம்ம இங்க கிளாஸ்ல முடிச்சோம். லைஃப்ல நமக்கு தெரியாது, நம்ம பண்றோமா பண்ணலையா, மிக்ஸ்அப் பண்றோமா நமக்கு தெரியல. இப்போ ஞானம், சாத்விகமான ஞானம் எது, ராஜசிக ஞானம் எது, தாமசிக ஞானம். அது போலவே சாத்விக கர்மம் எது, ராஜசிக கர்மம் எது, தாமசிக கர்மம் எது முடிச்சிட்டோம். சரி, இப்போ இன்னும் யார் இருக்கிறது? 3வது கர்த்தா. கர்த்தா பத்தி நம்ம 26வது ஸ்லோகத்துல, சாத்விக கர்த்தா 26வது ஸ்லோகம் படிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இது. சரிங்களா? ஓகே. முக்த சங்கோணகம் வாதி யார் ரிப்பீட் பண்றீங்க? எனக்கு கேட்கல எதுவும். யார் ரிப்பீட் பண்ணுங்க? அன்மியூட் பண்ணிட்டு ரிப்பீட் பண்ணுங்க. முக்த சங்கோஹனம் வாதி. முக்த சங்கோணகம் வாதி. முக்த சங்கோணகம் வாதி. திருத்யுத்சாஹ சமன்விதஹ. திருத்யுத்சாஹ சமன்விதஹ. திருத்யுத்சாஹ சமன்விதஹ. திருத்யுத்சாஹ சமன்விதஹ. சித்ய சித்யோர் நிர்விகாரஹ. சித்ய சித்யோர் நிர்விகாரஹ. சித்ய சித்யோர் நிர்விகாரஹ. சித்ய சித்யோர் நிர்விகாரஹ. கர்த்தா சாத்விக முச்யதே. கர்த்தா சாத்விக உச்யதே. கர்த்தா சாத்விக உச்யதே. கர்த்தா சாத்விக உச்யதே. சேர்ந்து முக்த சங்கோணகம் வாதி திருத்யுத்சாஹ சமன்விதஹ சித்ய சித்யோர் நிர்விகாரஹ கர்த்தா சாத்விக உச்யதே. இங்க சாத்விக கர்த்தானா யாரு சொல்ற முதல் வார்த்தையை பாருங்க. முக்த சங்கஹ. சங்கம்னா நம்ம பல தடவை கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம இல்லையா? நம்ம வேதாந்தத்துல கிளாஸ்ல பல தடவை சொல்றோம். சங்கம்னா பற்று. இப்ப முக்தகனா பற்றிலிருந்து
விடுதலை பெற்று இருப்பது, அதாவது பற்றற்று இருப்பது. கொஞ்சம் கூட பற்றில்லாம இருக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. சாத்விக் கர்த்தா யாருன்னா, அந்த கர்த்தா பற்றில்லாமல் இருப்பான். இப்போ என்னது பற்றில்லாம, அப்போ என்னது பற்றில்லாம இருக்கிறதுனா எதுல பற்றில்லாம இருக்கிறது? முதல்ல நம்ம சொல்லும்பொழுது எப்போதுமே எதுல சகஜமாவே பற்று இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் கர்த்தா அப்படின்னா நான் ஒரு கர்மம் செய்யறேன்னா எனக்கு என்ன பலன் கிடைக்கும், அந்த பலன்ல பற்றுதல் இயல்பாக வந்துடும் நமக்கு. அப்ப இங்க அவன் பலனில் பற்று இல்லாமல் இருக்கான். முதல் பாயிண்ட். பற்றுல எது எதெல்லாம் பற்று இல்லாம இருக்கான் அதான் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ முக்த சங்கக ஒரு சாத்விக கர்த்தா பற்று இல்லாம இருப்பான்னு பொதுவா சொன்னது, எதுல எல்லாம் பற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கு, அவன் அதுல பற்று இல்லாம எப்படி இருக்கான். அப்ப எதுல பற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கு? பலன்ல பற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா சாத்விக கர்த்தா பலன்ல பற்று இல்லாம இருக்கா. ஓகே, அடுத்தது பலன்ல பற்று இருக்கான்னு என்ன அர்த்தம்? அப்ப எந்த செயல் செஞ்சாலும் அப்போ நம்ம திட்டம் தீட்டக்கூடாதா? இதெல்லாம் இப்படிதான் இருக்கணும், இது இந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் இப்படிதான் வரணும், இப்படிலாம் திட்டம் தீட்டக்கூடாதா? பிளான் பண்ணக்கூடாதா? ஆனா குருதேவ் என்ன சொல்றாரு? பிளான் அவுட் யுவர் ஒர்க், ஒர்க் அவுட் யுவர் பிளான். பிளான் அவுட் யுவர் ஒர்க். நீ என்ன செய்யறியோ அதை பிளான் செஞ்சிரு, அதை திட்டம் தீட்டு. அதே மாதிரி திட்டம் தீட்டியதை செயல்படுத்து. ஒர்க் அவுட் யுவர் பிளான். வெறும் திட்டம் மட்டும் போட்டு வச்சிடக்கூடாது, திட்டம் தீட்டியதை செயல்படுத்துன்னு சொல்றாரு. அப்போ இந்த சாத்விக கர்த்தா திட்டம் தீட்டுவான். அவன் என்ன செயல்ல ஈடுபட்டிருக்கானோ, என்ன காரியம்ல ஈடுபட்டிருக்கானோ அந்த காரியத்தை இந்த மாதிரி செய்ய வேண்டும், இப்படி செய்தால் இந்த மாதிரி பலன் நமக்கு வரணும், இதெல்லாம் திட்டம் தீட்டுவான். ஆனா அவன் மனசுல என்ன ஒரு புரிதல் இருக்கும்? என்ன புரிதல் இருக்கும்னா, இந்த பலன், இந்த ரிசல்ட் தான் வந்தே ஆகணும் அப்படின்னு அவன் மைண்ட்ல ப்ரீ ஆக்குப்பைடோட இருக்க மாட்டான். ஏற்கனவே முடிவு செய்து விட்டு இப்படி வந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், இது வந்துதான் தீரணும் அப்படின்ற ஒரு ஆகிரகத்தோட, அப்படின்னு ஒரு தீவிரமான மனநிலையோட இருக்க மாட்டான். இப்ப மறுபடியும் நமக்கு முரண்பாடா இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. அவன் பலனை பிக்ஸ் பண்றான் சாத்விக கர்த்தா, அந்த பலனை அடைவதற்கு செயல் புரிகிறான், மிக கவனத்தோட செயல் புரிகிறான். ஆனா அந்த பலனே தான் ஆக வேண்டும். அது வரும், வராமையும் போலாம், நேர் விரோதமாகவும் வரலாம். எப்படி இருந்தாலும் அதுல அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் பற்று இல்லாம இருக்கிறதுன்னு அர்த்தம். இங்க பிளானே பண்ண மாட்டாங்க, ஏதோ எப்படியோ ஏனோ தானோன்னு செஞ்சுட்டு போவாங்க, அப்படி கிடையாது. இங்க பற்று இல்லாம இருக்கிறதுனா எப்படி ஒரு நாள் இது இப்படி இருக்க முடியுது? எப்படி இருக்க முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு உண்மை தெரியும். ஃபேக்ட். எது உண்மை? எது உண்மைன்னா, நம்ம 3வது அத்தியாயத்துல படிச்சோம்ல, இந்த கர்மயோகத்தை பத்தி படிக்கும்போது, கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன. கர்மத்தில் மட்டுமே உனக்கு என்ன சொல்றது அதிகாரம் இருக்கிறது. அதிகாரம் இருக்கிறதுன்னு அர்த்தம்னா, அது மட்டுமே உன் கையில் இருக்கிறதுன்னு அர்த்தம். கர்மம் செய்வது மட்டும்தான் உன் கையில் இருக்கிறது. பலன் நீ நிர்ணயம் பண்ண முடியாது. நீ இந்த பலன் தான் வேண்டும், கொடுத்தே ஆகணும்னு நீ டிமாண்ட் பண்ண முடியாது. அது உன்னுடைய கட்டுப்பாட்டுல வரல, அது உன்னோட எல்லைக்குட்பட்டது கிடையாது. இது அவருக்கு தெளிவா தெரியுது. எப்படி? ஏன்னா நம்ம செய்யற கர்மம், அதனுடைய பலன் எதோட சம்பந்தப்பட்டிருக்கு? நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கையையும் சம்பந்தப்பட்டிருக்கு. அப்போ கடந்த காலத்துல நம்ம என்னென்ன கர்மங்கள் செஞ்சிருக்கோமோ அதுக்கான பலனும் இதோட கலந்திருக்கிறது. அப்ப அது யார் கையில இருக்கு? அதிகாரகத்தே. பலன் அதிகாரகத்தே யார் கையில இருக்கு? கலனகத்தே நம்ம கையில இல்ல, அது ஈஸ்வருடைய கையில இருக்கு. அப்போ பலனை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு மிக தெளிவான புரிதல், ஒரு ஞானம் இருக்கு அவனுக்கு. என்ன ஞானம் இருக்குன்னா, கர்ம பல தாத்தா ஈஸ்வரன், நான் கிடையாது. இப்ப கர்ம பல தாத்தா நான் கிடையாது. அதனால இதுல என்ன அட்வான்டேஜ் பாருங்க. என்ன அட்வான்டேஜ்னா, கர்மணி ஏவ அதிகாரத்தை. இப்ப என் கையில என்ன கர்மம் இருக்கோ அதுல மட்டுமே தான் எனக்கு உரிமை இருக்கு, அதிகாரம் இருக்கு, அதான் என் கையில இருக்கு. அப்படின்றப்போ
நான் என்னுடைய கவனம் முழுவதும் அதிலேயே செலுத்துகிறேன். அப்ப என் கவனம் முழுவதும் சிதறவே இல்லை. எதை குறித்து சிதறல? ஐயோ, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இவ்வளவு உழைக்கிறேனே, எனக்கு நல்ல பேர் வருமா, இல்லைன்னா எனக்கு நான் எதிர்பார்த்த பணம் லாபம் கிடைக்குமா, பேர் புகழ் கிடைக்குமா, இதெல்லாம் மனம் கவனம் சிதறுது. இந்த விஷயங்கள்லாம் சிதறுது பொதுவா. அப்படி சிதறும் போது நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த செயலினுடைய தரம் குறைகிறது. ஆனா இந்த சாத்விக கர்த்தாக்கு இந்த பிரச்சனையே இல்லை. பலனை குறித்து திட்டம் தீட்டுகிறான், அந்த பலனை அடைவதற்கான செயல்முறைகளை ஈடுபடுகிறான். ஆனா அந்த பலன் தான் வந்தாகணும்னு அவன் என்ன பண்றது இல்ல, ஆக்ரகத்தோட எதிர்பார்த்து கொண்டே இருப்பதில்லை. சரி, இப்ப இதனால இவனுக்கு வேற என்ன லாபம்? முதல் லாபம் என்னன்னா, முழு கவனமும் அவனுடைய செயலில் இருக்கிறது. ரெண்டாவது விஷயம், அவன் அந்த செயல்லையே ஆனந்தமாக சந்தோஷமாக அனுபவித்து செய்கிறான். இல்லைன்னா என்ன ஆகும்? பலன் வரும்போது மட்டும்தான் எனக்கு சந்தோஷம். அதுவும் அந்த சந்தோஷமும் நான் எதிர்பார்த்து வந்தா மட்டும்தான். எவ்வளவு லிமிட் ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளவு கண்டிஷன் போட்ட பாருங்க. இப்போ அப்ப இவனால என்ன இருக்காது? இவனுக்கு சந்தோஷமே இருக்காது. இவன் செயல் செய்யும் போதும் சந்தோஷம் இருக்காது, திட்டம் தீட்டும் போதும் சந்தோஷம் இருக்காது. ஐயோ, இந்த பலன் நான் திட்டம் போட்ட மாதிரியே வருமா வராதோ, என்ன பண்ண போறேன், இந்த பயத்திலேயே ஆமா எப்படி இருந்தாலும் வரதுதான் வரப்போகுது, நான் ஏன் இவ்வளவு அக்கறைப்பட்டு கஷ்டப்பட்டு செய்யணும், என்ன பண்ணுவோம் பண்ணிட்டு போவோம். எவ்வளவு தாட் பாருங்க மனசுல, இவ்வளோ குழப்பங்களோட, இவ்வளோ அஜிடேஷனோட, சஞ்சலங்களோட ஒரு செயல ஈடுபட்டானா எப்படி இருக்கும்? ஆனா சாத்விக கர்த்தாக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. முக்த சங்கக ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம இமீடியட்டா கடைபிடிக்க வேண்டியது என்னன்னா, பலன்ல பற்று வைக்காதன்னு சொன்னா மறுபடியும் மைண்டுக்கு முட்டாள்தனமா யோசிக்கும். ஐயோ, அப்பனா எனக்கு பலனே கிடைக்காதான். பலனே கிடைக்காதுன்னு கிடையாது. கண்டிப்பாக எல்லா செயலுக்குமே பலன் உண்டு. ஆனா அந்த பலனை நிர்ணயம் பண்ணக்கூடிய குவாலிபிகேஷன், தகுதி உனக்கு கிடையாது. ஏன்னா அது நீ செய்த கடந்த கால செயலும் உட்பட்டது, கடந்த கால செயலுக்கும் உட்பட்டது. இப்போ ஒரு சாதாரண உதாரணமாக இது புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, வருஷம் இப்ப மார்ச் மாசம் வரப்போகுது இல்ல, சில மோஸ்டா எல்லா கம்பெனியும் மார்ச் ஏப்ரல் தான் இன்கிரிமெண்ட் போடுவாங்க. இன்கிரிமெண்ட் பண்ணும்போது எதை வச்சு இன்கிரிமெண்ட் போடுவாங்க? நேத்தி எப்படி வேலை செஞ்சாவன், நேத்தி சூப்பரா வேலை செஞ்சுட்டான் அப்படின்னு வேலை பண்ணுவாங்களா? கிடையாது. போன வருஷம் எப்படி வேலை செஞ்சான், இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனில இந்த மனிதன் எவ்வளவு வருஷமா வேலை செஞ்சுட்டு வராரு, சீனியாரிட்டி இத்தனை வருஷமா எந்த மாதிரியான வேலைகள்ல ஈடுபட்டிருக்காரு, எவ்வளவு குவாலிட்டியா வேலை செஞ்சிருக்காரு, இது எல்லாத்தையுமே தானே கணக்கு எடுத்துப்பாங்க. கரெக்டா, நியாயமா பார்த்தா அப்படிதான் எடுப்பாங்க. அப்போ இப்போ இதெல்லாம் எப்படி கணக்குல நம்ம எடுத்துக்கிறோமோ, இது நமக்கு புரியுதுல, நம்மளுடைய பாஸ்ட் கர்மங்கள் இப்போ இதை வச்சு டிசைட் பண்றோமோ, அதே மாதிரி என்னுடைய கடந்த கால வாழ்க்கையினுடைய செயலுடைய பலன்களையும் சேர்த்து கணக்குல எடுத்துக்கொள்ளப்படும். அது யாருக்கு தெரியும்? ஈஸ்வரனுக்கு தெரியும். அதனால இங்க இவருக்கு இந்த புரிதல் இருப்பதனால இவரு முக்த சங்கக. எந்த புரிதல் இருக்கு? இப்போ என் கையில் இருப்பது என்னுடைய செயல், அது மட்டும்தான் என் கட்டுப்பாட்டுல இருக்கு. இதை நான் எந்த அளவுக்கு தரமாக குவாலிட்டியா செய்ய போறேன்றது என் கையில இருக்கு. அப்போ அத நான் சந்தோஷமாக செய்ய வேண்டும். அப்போ இவருடைய சந்தோஷம் எப்ப இருக்கு? திட்டம் தீட்டுவதிலிருந்து இருந்து ஆரம்பிக்குது. அதை செயல்முறைப்படுத்துற ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு நிமிஷமும் இவர் சந்தோஷமா அனுபவித்து எல்லா செயல்களையும் செய்யறாரு. இதெல்லாம் எப்படி கிடைக்குது இவருக்கு? இந்த பலன்ல பற்று விடுறதுனால. சரி, இப்ப நம்ம இந்த சங்கம்ன்றது, பற்றுன்றது சும்மா பலனை குறித்து மட்டும் பார்த்தோம். ஆக்சுவலா முன்னாடி பல வகுப்புகள்லயும் நம்ம பார்த்திருப்போம். இந்த டாபிக் வரும்போது எப்பெல்லாம் சங்கம் வருதோ பார்த்திருப்போம். 2 டிஃபரன்ஸ் இருக்கு. ஒண்ணு பற்று, இன்னொன்னு அன்புன்னு சொல்றோம் இல்லையா? இப்ப அந்த பலன்ல புரிஞ்சிச்சு நமக்கு. இப்ப நம்ம பார்த்தது பலனை குறித்து நம்ம சங்கம் பற்று விடுவது என்ன நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ உறவுகளை பொறுத்து பற்று என்னன்னு புரிஞ்சுக்கணும். அந்த பற்றி விடணும். இப்போ உறவுகளை பொறுத்து பற்றுனா எப்படின்னா, பற்று அன்பு எத்தனை தடவை சொன்னாலும் நம்ம மறந்துடுவோம். ஏன்னா
அத்தனை ஜென்மங்களா நம்ம இதே திங்கிங்ல நம்ம போயிட்டோம். அதனால டக்குன்னு இயல்பா நமக்கு வந்துருது. இப்போ பற்றுக்கு ரொம்ப சிம்பிள். பற்றுனா என்ன, அன்புனா என்ன? பற்றுல எனக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அன்புல மற்றவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஆனா இப்ப என்ன பண்ணிடுவோம்னா, நான் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா என்ன சொல்லுவோம்னா, அது அன்புன்றோம். நான் உண்மையில உனக்காக தான், உனக்கு மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா? அப்பனா என்ன அர்த்தம்? இதே உன் மேல அன்பு வச்சிருக்கேன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், அது பற்றுன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? அது பற்றுன்னு எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, நான் அன்பு செலுத்துபவன் என்னுடைய சோர்ஸ் ஆஃப் ஜாய். நான் அன்பு செலுத்தும் நபர் வந்து என்னுடைய சந்தோஷத்துக்கான மூலம் அவர் தான் அப்படின்னு நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படி பிக்ஸ் பண்ணிட்டாக்க அதுதான் பற்று. ஆனா அது அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டான். இப்போ நான் யாரிடம் அன்பு செலுத்துகிறேனோ அவருடைய சந்தோஷம் தான் இம்பார்ட்டன்ட். அவருடைய சென்டர் ஆஃப் பாயிண்ட் சந்தோஷம், அவருக்கு அதுதான் எனக்கு சந்தோஷம். இப்படி பிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் அன்பு. கரெக்டா கம்யூனிகேட் பண்ணனா, எத்தனை தடவை கம்யூனிகேட் பண்ண கஷ்டம்தான். அது என்னது அன்பு பற்று என்னது? நான் எனக்கு என்ன சென்டர் ஆஃப் பாயிண்டா வச்சுக்கிட்டு ஒரு உறவு முறையில இருக்கும் பொழுது அது வந்து பற்று. மற்றவர் சென்டர் ஆஃப் பாயிண்ட்ல வச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு பேர் வந்து அன்பு. ஆனா இது கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடுவோம், சகஜமாக மாத்தி மாத்தி பண்ணிடுவோம். அப்ப எப்படி நமக்கு புரியும் நம்ம அன்பு வச்சிருக்கோமா பற்று வச்சிருக்கோமான்னு? அன்பு வச்சிருக்கோம் பற்று வச்சிருக்கோம் எப்படி புரியும்னா, நம்ம அன்பு செலுத்துபவர் நம்ம அன்பு செலுத்துவர் வந்து எப்போதுமே நம்ம டிமாண்ட் பண்ணிட்டே இருப்போம். என்ன டிமாண்ட்? நீ இப்படிதான் நடந்துக்கணும், அப்படி நடந்தாதான் பிடிக்கும், இப்படி நடந்தாதான் பிடிக்கும், இந்த ட்ரெஸ் தான் போடணும், நீ இதைதான் சாப்பிடணும், நீ இப்படிதான் இருக்கணும். அப்ப என்ன, அது நம்ம நல்லதுக்கு தான் சொல்வோம். ஆனாலும் என்னது அது அங்க பற்றா மாறிடும். இப்போ இதை நான் வந்து இது 18th சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்பனா இதை நான் வந்து சேலம்ல ஆரம்பிச்சேன். அந்த மக்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு ரொம்ப 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 எளிமையா நம்ம புரிஞ்சக்கூடிய உதாரணம் வந்து சுமித்ரா தேவிக்கும் கைகேயும். சுமித்ராவோட மகன் யாரு? சுமித்ரா தேவி ராமாயணம், சரியா? பக்கத்து வீட்டு சுமித்ரா நினைச்சு கூடாது. ராமாயணத்துல வர சுமித்ரா தேவி, அவருடைய மகன் வந்து லக்ஷ்மணன் தானே. கைகேயினுடைய மகன் வந்து யாரு? பரதன். இப்போ இப்போ பரதன் மேல கைகேயி வச்சிருக்கிறது பற்று, லக்ஷ்மணன் மேல சுமித்ரா வச்சிருக்கிறது அன்பு. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இங்க. ஆனா பொதுவா பாருங்க, கைகேயி எப்படி இருந்தான்னு கேட்டா, முதல்ல வந்து அப்படி இல்ல. முதல்ல அந்த மாதிரி இல்ல. ராமன் தான். கௌசல்யா தேவியோட மகனாக ராமன் இருந்தாலும் தன் மகன் போல அன்பு, அங்க அன்பு மட்டுமே பிரதானமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் கூனின்னு ஒரு கேரக்டர் உள்ள வருது. அது நமக்குள்ளே இருக்கு. அந்த கூனியை தான் நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். அந்த கூனி என்ன பண்ணுது, நம்ம அன்பு வச்சிருக்கிற இடத்த பற்றா டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுருது. டிரான்ஸ்பர் பண்ண உடனே நம்ம என்ன நினைச்சிருப்போம், ஐயோ நான் அன்புக்காக என்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணனே. கிடையாது. உன் வாழ்க்கையை அழிச்சு மற்றவோட வாழ்க்கையை அழிச்சிடும் பற்று. அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து கைகேயி தான். என்ன பண்ணா, முதல்ல வந்து ராமனிடத்து அன்புதான் வச்சிருந்தான். இப்ப கூனி வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றான்னா, அந்த சுயநலத்தை தூண்டி விடுறான். ராமன் அரசன் ஆயிட்டானா நீ என்ன ஆக போற, உன்னுடைய குடும்பத்தார்கள் என்ன ஆவாங்க, நீ உனது இப்படி என்ன பண்றா, கொஞ்சம் கொஞ்சமா சுயநலமா ஆயிடுச்சு. உன் மகன் வந்து அப்படியே 2ஆம் பட்சம் ஆயிடுவான், செகண்டரி சிட்டிசன் ஆயிடுவான், அவனுக்கு தேர்ட் ரைட் ஆயிடுவான், யாரையும் மதிக்க மாட்டாங்க. இப்படி ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நெகட்டிவிட்டி கொண்டு வரான். நெகட்டிவிட்டினா என்ன? சுயநலம். அதை கொண்டு வந்து என்ன பண்ணிடுறான், கடைசியில இவன் என்ன நினைக்கிறான், ஆமா ஒரு அம்மா தன்னுடைய மகனுக்கு அன்புதான், அவன் மகனுடைய முன்னேற்றம் தானே பார்க்கணும், அதுல என்ன தப்பு இப்படின்ட்டு அன்பை வந்து என்ன வாங்கிக்கிறாங்க, பற்றா மாத்திடுறாங்க. சரி, அந்த பற்றா மாத்தி என்ன பண்ணிடுறாங்க, எது பரதனுக்கு தேவையில்லையோ, எது பரதனுக்கு பிடிக்காதோ,
எது மரபு இல்லையோ, மரபும் கிடையாது, பரதனுக்கும் பிடிக்காது, ஆனா என்ன பண்றாங்க, பரதனை காரணமா வச்சுக்கிட்டு அவனுக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவன் இறந்தால் கூட பரவாயில்லைன்ற அளவுக்கு அந்த பற்று அதிகமாயிடுது. இது எப்ப தெரியுதுன்னா, பரதன் வரான். பரதன் வந்து அவன் அந்த நாட்டுக்குள்ள வரும்பொழுதே அந்த சூழ்நிலையே ஒரு மாதிரி இருக்கு. அவனுக்கு தெரியுது. என்ன இது இப்படி இருக்கு? மங்களகரமாவே இல்லையே அப்படி சொல்லிட்டு உள்ளே வரான். உள்ள வந்த உடனேயே அவன் கேட்கறது வந்து, அண்ணன் எங்க? ராமன் எங்க? அப்பா எங்க? இதான் கேட்கிறான். அம்மா கிட்ட போய் கேட்கிறான். அவங்க அம்மா சொல்ற பதில் என்ன? ராமன் காட்டுக்கு போயிட்டான், உங்க அப்பா மேலோகம் போயிட்டாரு, நீ கவலைப்படாத, உனக்கு தான் அரசாட்சி. இந்த வார்த்தை சொல்ற, நீ கவலைப்படாத. அப்போ பாருங்க, இது என்ன ஆயிடுச்சு, தன்னுடைய மகனுக்கு நல்லது செய்யறது, அதான் கிராஸா பார்த்தா, ஸ்தூலமா பார்த்தா பரதனுக்கு நல்லது செஞ்சிருக்கான், அவங்களோட அம்மா நல்லது செஞ்சிருக்கான். இப்ப இது நல்லது செஞ்சாங்களா கெட்டது செஞ்சாங்களா? அவன் பாருங்க, இதே கைகை பார்த்தனா, சாரி சுமித்ரா பார்த்தானா ஆப்போசிட். அப்படியே, நீ எதுக்கு வந்து காட்டுக்கு போகணும்? ராமனுக்கு தலையெழுத்து, அவனை தானே 14 வருஷம் போக சொன்னாங்க வரத்துல, நீ எதுக்கு போற? லக்ஷ்மணன் சொல்லவே இல்லை, லக்ஷ்மணன் கிட்ட அப்படி சொல்லவே இல்லை. நீ போக வேண்டிய அவசியமே கிடையாது, நீ இங்கே இரு, என் கூடவே இரு, உன் மனைவியோட இரு, இங்க என் கூட இரு, அரண்மனையில சந்தோஷமா இருக்கலாம், சொல்லவே இல்லை. அவன் என்ன சொல்றான், காட்டுக்கு போ. காட்டுக்கு போவோம். அது எப்படி போகணும்? தம்பின்ற உண்மையில போகாத, நான் ராமனுடைய தம்பின்ற அந்த திமுரோட, அந்த அகங்காரத்தோட, அந்த அபிமானத்தோட போகாது. எப்படி போகணும்? அவனுடைய அடியவன், வேலையாள், அவனுடைய பாதுகாவலன், அவனுடைய கூலிக்காரன், இப்படி போ. அவன் திரும்பி வந்தா வா, இல்லைன்னா வராது. அப்படின்னு அர்த்தம், அந்த காட்டுல என்ன வேணாலும் நடக்கும், அவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா அவனை ஆபத்துல சிக்க விட்டுட்டு நீ வந்து தப்பிச்சு இருக்கலாம்னு நினைக்காத, அவனை காப்பாத்துறதுக்கு உன்னையே நீ இழக்க வேண்டும்னு அர்த்தம். அப்போ இது எப்படி இருக்கு பாருங்க. ஸ்தூலமா பார்க்கும்போது ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு வந்து எல்லா விதமான சௌகரியங்கள்ல இருந்தும் அவனை விளக்குறான், இன்னொருத்தி வந்து எல்லா விதமான சௌகரியங்களையும் கொடுக்குறான். இதுதான் பற்று, அன்பு டிஃபரன்ஸ். உண்மையிலேயே யார் யாருக்கு நல்லது செஞ்சது? இப்போ இது வந்து என்ன விஷயம்னா, இந்த இந்த சட்டில் டிஃபரன்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஆனா இதுதான் எல்லாமே, எல்லா பிரச்சனைக்கும் துக்கத்துக்கும் இதான் காரணம். அதனால இங்க இந்த ஸ்லோகங்கள் சொல்லும் போது ரொம்ப 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 கவனத்தோட பகவான் ஆதிசங்கர குருதேவ் எல்லாம் திருப்பி 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 சொல்றாங்க. இந்த ஸ்லோகங்கள் இப்ப சாத்விக கர்த்தான்னு பாக்குறோம்ல, இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க இதுக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தது பலனை வச்சு பார்த்தோம், பற்று விட்டு இருக்கிறது எப்படின்ட்டு, அப்படி பார்த்தா அதான் லாபம். ரெண்டாவது உறவு முறைகள்ல பார்க்கும்போது எப்படி பற்றோட இருக்கும், உண்மையான அன்பு எது? பற்றுன்றது வந்து தன்னை முக்கியத்துவம் கொடுக்கும், நான் தான் சென்டர் ஆஃப் பாயிண்ட் ரிலேஷன்ஷிப்ல. அன்புன்றது இன்னொருத்தர் தான் சென்டர் ஆஃப் பாயிண்ட், அவனுக்கு எது நல்லதோ, அவனுக்கு எது சந்தோஷமோ, எது நல்லதோ அதானே தவிர, இதான் டிஃபரன்ஸ் ரெண்டும். சரி, இது வந்து முக்த சங்கக இந்த ஒரு வேர்டு. அப்புறம் இன்னொரு சாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, இந்த சங்கம், முக்த சங்கம், பற்று விட்டு இருத்தல்ன்றது எவ்வளவு முக்கியத்துவம்னா, பல பேர் வந்து பகவத்கீதைக்கு உரை எழுதியிருக்காங்க. இதுல இந்த 20th century 19th century எழுதியிருக்காங்க. பகவான் ஆதிசங்கர்ல ஆரம்பிச்சு எல்லாரும் எழுதியிருக்காங்கல்ல, அதுல மகாத்மா காந்தி எழுதியிருக்காரு. மகாத்மா காந்தி அவருடைய பகவத்கீதை உரைக்கு என்ன பேர் வச்சிருக்காரமா, அனாசக்தி யோகன்னு பேர் வச்சிருக்காராம். அனாசக்தி யோகம். ஆசக்தினானது, ஆசக்தினா பற்று, அனாசக்தினா பற்றற்ற தன்மை, பற்றற்ற யோகம், அதான் அர்த்தம். அனாசக்தி யோகம்னு மகாத்மா காந்தி பேர் வச்சிருக்காரு. அப்ப மொத்த கீதையும் அவரை பொறுத்த வரைக்கும், மகாத்மா காந்தியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்கு, பற்றற்று இருப்பது எப்படின்னு சொல்லி கொடுப்பதுதான் இந்த பகவத்கீதையினுடைய சாரம்னு மகாத்மா காந்தி சொல்றாரு. அதனாலதான் அவருக்கு அந்த தலைப்பை வச்சிருக்காரு பகவத்கீதை உரை. சரி, இங்க இந்த முக்த சங்கம்ன்ற அந்த அந்த வார்த்தை, இந்த முதல் வரி சாத்விக கர்த்தா, இத வந்து சும்மா லைட்டா அப்படியே படிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது.
அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். பற்றுனா என்ன, அது எப்படி நம்மள வந்து ஒவ்வொரு செகண்டும் எப்படி நம்மள துன்பப்படுத்துது. அதே சமயம் அன்பு வந்து எப்படி வந்து நம்மள ஒவ்வொரு செகண்டும் சந்தோஷமா வச்சிருக்கு. இது செயல்லயும் சரி, உறவு முறையிலும் சரி. இது முடிஞ்சது. அடுத்தது 2வது விஷயம், அனகம்வாதி. அனகம்வாதி இப்ப முதல்ல சொன்னதோடைய எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷன் மாதிரி தான் இருக்கும் இதுவும். இங்க என்னன்னா, எப்பொழுதுமே நான் 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 அவ்வளவுதான். நான் எனது, நான் எனது. அகம்வாதி, நான் நான் நான். எது எடுத்தாலும் சரி, எந்த செயல் இருந்தாலும் அதுல நான் தான் இம்பார்ட்டன்ட். என்ன அளவுக்கு யாரும் இந்த செயலை இப்படி செய்ய முடியாது, இவ்வளவு பர்ஃபெக்டா, தெரியும்ல, நான் தான் பெஸ்ட். இப்படி எது எடுத்தாலும் தன்னையே முன்னிலைப்படுத்திக் கொள்வது. தன்னையே முன்னிலைப்படுத்தி எல்லாமே தன்னால் தான் நடக்கிறது என்கின்ற அந்த எண்ணத்தோடையே இருப்பது. அது உண்மையா நம்புறது. அது உண்மைன்னு வேற நம்பிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க தான் அனகம்வாதி. அகம்வாதி. இது அனகம்வாதினா அப்படி இல்லாம இருக்கிறது. அப்படி இல்லாமல் இருப்பது அனகம்வாதி. தான் 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 நினைக்கிறது. இப்போ இதுக்கும் ஒரு உதாரணம் குருதேவ் கிட்ட இருந்தே சொல்றாங்க. என்ன விஷயம்னா, இதுவும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு ஏதோ ஒரு சென்டர்ல பல வருஷம் முன்னாடி அங்க இருக்கக்கூடிய செக்ரட்டரியோ பிரசிடென்ட்டோ குருதேவுக்கு லெட்டர் எழுதுறாராம். என்னன்னா, ஐ ஐ ஜாயின்ட் மிஷன் ஃப்ரம் த பிகினிங் ஃப்ரம் தி இனாகிரேஷன்ல இருந்தே இந்த சென்டர் இந்த ஊர்ல நான் ஒரு இந்த மிஷன்ல நான் இருக்கேன். அப்போதுல இருந்தே நான் இருக்கேன். 25 வருஷமா நான் சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து மிஷனுக்காக இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணியிருக்கேன். நான் வந்து இவ்வளோ டொனேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சென்டர் உருவாகிறதுக்கு நான் இவ்வளோ பேரை சந்திச்சு இவ்வளோ பாடுபட்டு இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப இருக்கிறவங்க வந்து என்ன நான் சொல்றபடி இப்ப கேட்க மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்து என்னாலதான் இதெல்லாம் நடந்தது பாருங்க, இதெல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்றாங்க. இது நான் செஞ்சிருக்கேன், நான் இப்படி 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 ஃபுல்லா எழுதியிருக்காரு. இங்கிலீஷ் பெருசா எழுதியிருக்காரு. அதனால இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த சூழ்நிலையில நான் வந்து இங்க செக்ரட்டரியாவோ இல்ல பிரசிடென்டாவோ நான் கண்டினியூ பண்ணல, நான் வந்து ரிசைன் பண்றேன். அப்படி குருதேவோட எனக்கு சர்வ் பண்ணதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, சந்தோஷம். இப்படிலாம் சொல்லிட்டு குருதேவுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. குருதேவ் வந்து நமக்கு தெரியும் இல்லையா, எந்த லெட்டர் வந்தாலும் ரிப்ளை பண்ணுவார். அதுக்கு என்ன பண்ணாரா, ஒரே ஒரு வரியில போட்டாராம். அவரு பக்கம் பக்கமா எழுதி தன்னுடைய கஷ்டங்கள்லாம் சொல்லி 25 வருஷமா நான் அப்படி பண்ண சொன்னதுக்கு என்ன பண்ணாரா, அந்த லெட்டர்ல இருக்கக்கூடிய 2 எழுத்துக்களை ரவுண்ட் பண்ணிட்டே வந்தாராம். ஐ ஐ ஐ ஐ ஐ ரவுண்ட் பண்ணிட்டு, மை 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 ரவுண்ட் பண்ணிட்டு, there are 152 I and 250 my. If you try to reduce these two, all problem will be solved. But if you still want to resign, that is your choice. அவ்வளவுதான், யுவர் சாய்ஸ். இதான் பதில் அவர் போட்டது. இதெல்லாம் யார் சொல்றா நமக்கு? இது போய் குருதேவ் சொல்வாரா நான் இந்த மாதிரி பண்ணேன்னு? யாருக்கு இந்த லெட்டர் எழுதுனாங்களோ அவங்களே சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த அகங்காரம் எவ்வளவு போயிடுச்சு பாருங்க. போனதுனாலதான் அவங்களால சொல்ல முடியுது. அவங்களே சொல்றாங்க, இந்த மாதிரி நான் இருந்த முட்டாள்தனமா ரொம்ப அகங்காரத்தோட இருந்தேன். ஆனா மிஷன்ல 25-30 வருஷமா சர்வ் பண்ணேனே இருந்துட்டு இது நான் கத்துக்காம விட்டுட்டேன், இது நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த நான் என்னதுன்னு என்னையே நான் எப்படி என்னை பத்தியே யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். இது 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 எனக்கு புரிய வச்சார் குருதேவ் அப்படின்னு அவங்களா சொன்னதுனாலதான் நமக்கு இது தெரியும். இல்லைன்னா போய் இதெல்லாம் போய் எல்லார்கிட்டையும் போய் அவரு சொல்லிட்டு இருக்க போறாரு குருதேவ். அந்த மாதிரி இங்க சொல்றது என்ன, அனகம்வாதி. அப்ப சாத்விக கர்த்தான அர்த்தம்னா, நான் தன்னையே முன்னிலைப்படுத்த மாட்டார்கள். இப்போ சில பேர் இதுல என்ன பண்ணிப்பாங்கன்னா, நீங்க எங்கேயா மீட் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல, இங்க வந்து நான் இருக்கக்கூடாதுன்றதுனால நான் சொல்ல மாட்டாங்க. நான் சொன்னா தப்பாயிடுமா, தெய்வ குத்தம் ஆயிடுமா, அகங்காரம் வந்துடுமா. நாங்க, நாம், யாம், தாம் எப்படியோ சொல்லிக்குவாங்க. நாம்னு சொல்ல மாட்டாங்களாம். ஏன்னா ஆன்மீகத்தை பயிற்சி பண்றாங்க. அதெல்லாம் கிடையாது. இது வருது, இது போறது, இது தண்ணியே இது அது அவரு அப்படின்னு அப்படி டிட்டாச்மெண்டோட இருக்காங்களாம். அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிலாம். அந்த உண்மையில என்ன சொல்ல வராங்க, நான் என்று உன்னை பிரதானப்படுத்தி முன்னிலைப்படுத்தி எல்லா காரியத்திலையும் நீ 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 நீன்னு இருக்காத. இதான் சாத்விக கர்த்தா என்பதற்கு 2வது லட்சணம், குவாலிட்டி.
ஃபர்ஸ்ட் முக்த சங்கக, அடுத்து அனகம் வாதி. ஓகே, இது எப்படி நம்ம இது சகஜமா இருக்கிறது. இதுல என்ன பிரச்சனைனா, இப்படிதான் நம்ம இருந்து பழகிருப்போம். அது எது எடுத்தாலும் என்ன முக்கியப்படுத்தி தானே என் வாழ்க்கை இருக்கும். இது என்ன அது கதையா இருக்கு. ஆனா என்ன சொல்றாரு, அது மாதிரிதான் நம்ம லாஜிக் பேசுவோம். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, நீ உன்னை விட்டுடு, உன்னை முன்னிலைப்படுத்தாத. நீயே கூட அந்த காரியத்தை செஞ்சதா இருக்கலாம். ஆனா சொல்லு, இந்த டீம் இருக்கு, இந்த டீம்ல இருக்கிற எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, இவங்க இது பண்ணாங்க, இவங்க இதை பண்ணாங்க, இவங்க இதை பண்ணாங்க. நிஜமா இருக்கும். அது இவரோட மூளையா இருக்கலாம், இவரோட எஃபர்ட்டா இருக்கலாம். ஆனா யாருடைய பங்களிப்புமே இல்லாம ஒரு தனி மனிதனை எல்லாமே சாதிச்சேன்னு சொல்ல சான்ஸே கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டாக்க இந்த அகம்வாதி, நான் சொல்றத குறைக்க முடியும். நிஜமாவே பண்ணியிருந்தா கூட. ஆனா உண்மையாவே பண்ணவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனா பாதி பண்ணிட்டு, அறகுறையா பண்ணிட்டு, அகங்காரத்தோட பண்ணிட்டு, பற்றோட பண்ணிட்டு, இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நான் தான் சொல்றது. அப்போ அது சாத்விக கர்த்தாவாக இருக்க மாட்டாங்க. சாத்விக கர்த்தான்னா முக்த சங்கா, அனகம்வாதி. அடுத்து 3வது பாயிண்ட் போலாமா? 3வது பாயிண்ட் திருதி. திருதி, இந்த திருதி முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். 16வது சாப்டர்ல கூட வந்திருக்கும். அது திருதி சொல்லும் போது இங்க நம்ம எப்படி சொல்லலாம், விடாமுயற்சின்னு சொல்றதா, இல்ல ஃபார்ட்டிடியூட்னு சொல்றதா? இது எப்படி விஷயம்னா, கடைசி வரைக்கும் நாம புறமுதுகிட்டு ஓடாமல் இருப்பது. இப்படி வேணா வச்சுக்கலாம். திருத்தினா ஒரு செயலை தொடங்கியாச்சு, ஆரம்பிச்சாச்சு, அதுல அவ்வளவு சுலபம் இல்ல. பல தடைகள் வரும், சேலஞ்சஸ் வரும். அதுல பாதியிலேயே என்னால முடியாதுப்பா, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஒண்ணு வெளியில ஏதாவது காரணம் காட்டுறது, இல்ல நமக்கு உள்ள இருந்தே ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி, அதனால காரணம் காட்டுறது. இப்படி பாதியிலேயே எடுத்த காரியத்தை விடாமல் இருக்கிறது தான் திருதி இந்த இடத்துல. சரிங்களா? இங்க என்ன சொல்ல வராங்க, சாத்விக கர்த்தா என்ன பண்ண மாட்டாரு, பாதியிலேயே விட்டுட்டு ஓடிட மாட்டார் ஒரு காரியத்தை. அதான் ஒரு சாத்விக கர்த்தாவுடைய 3வது குவாலிஃபிகேஷன். ஆனா அந்த செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி பல தடவை சிந்திக்கலாம், ஆராய்ச்சி பண்ணலாம். இது நமக்கு சரி வருமா, சரி வராதா, எப்படி வேணாலும் யோசிக்கலாம். ஆனா அதை யோசிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் முதல்ல எடுத்துக்க தேவையில்லை. முதல்ல இந்த செயல் நம்மளால செய்ய முடியும்னா அதை எடுத்துக்கிறாங்க. அந்த செயலை தொடங்குவதற்கு முன்னாடி நன்றாக சிந்தித்து அதுக்கப்புறம் தான் தொடங்குறாங்க. ஆனா அது எடுத்த பின்னாடி அதுக்கப்புறம் வரக்கூடிய சேலஞ்சஸ்க்கு பயந்துட்டு, தடைகளுக்கு பயந்துட்டு, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு பாதியிலேயே அந்த வேலையை விட்டுடாம இருக்கிறது தான் திருதி. இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம், எத்தனை காரியத்தை நம்ம பாதியிலே விட்டுருப்போம். அர்த்தம் இது நம்ம இந்த வயசுல சொன்னா கஷ்டமா இருக்கும். சின்ன வயசு எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணிருப்போம், தேவையில்லாம என்ன பண்ணிருப்போம், இந்த குரூப் எடுக்கலாமா, அந்த குரூப் எடுக்கலாம், கம்ப்யூட்டர் படி, அது படி, எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் கம்ப்யூட்டர் படிக்கிறாங்க, நீயும் படி. இப்படிதானே நம்ம தூண்டி விடுறது. எல்லாரும் இவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. நீ போய் கம்ப்யூட்டர் படி, அதை படி. இப்ப இனிமேல இருந்து ஃபியூச்சரே கம்ப்யூட்டர் தான். இந்த மாதிரி ஒரு 25 வருஷம் முன்னாடி சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னு தெரியல. இப்ப இப்படி சொன்னா என்ன பண்ணுவாங்க, மற்றவர்களுக்காக இப்ப என்ன பண்றது, போய் சேர்றது, ஃபீஸை கட்டுறது, 50,000 ரூபாய், 20,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் கட்டுறது. கட்டிட்டு என்ன பண்றது, பாதியிலே விடுறது. 1 வருஷமோ இல்ல 6 மாசமோ என்னால முடியாது. இது அப்போ என்ன பண்றாங்க, அது சாத்விக கர்த்தா கிடையாது. இது அப்போ சாத்விக கர்த்தான்றது பாருங்க, கடைசி வரைக்கும் அந்த வேலையை முடிச்சு வெற்றியோ தோல்வியோ அதை பத்தி கவலை கிடையாது. அந்த செயல் வெற்றி தான் கொடுத்தாகணும், இப்படி இந்த பலன் தான் அப்படிலாம் வேண்டாம். ஆனா அதனுடைய கடைசி நிலை வரைக்கும் கூட நிற்கிறது, அந்த செயலோட நின்று செஞ்சு முடிக்கிறது. அதுக்கப்புறம் ஃபெயிலியர் வருது, சக்சஸ் வருது, அது வேற விஷயம். அதான் நம்ம முக்த சங்கம் சொல்லியாச்சு. ஆனா பலனுக்கு பயந்துகிட்டோ
இல்லைன்னா மற்ற விஷயங்களுக்கு பயந்துட்டோ, இங்க பயம்ன்றதை விட பல்வேறு விதமான எண்ணங்கள், மத்தவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, இதனால நமக்கு என்ன ஆகுமோ, இப்படிலாம் எதுவுமே இல்லை. அவர் எடுத்தாச்சுன்னா அந்த வேலை முடிச்சிருவாருப்பா. அவரு முடிச்சிருவாரு. கடைசி வரைக்கும் நம்பலாம். நம்பிக்கை நல்லபடியா ஏனோ தானோன்னு கிடையாது, ஏதோ முடிச்சாகணுமே கிடையாது. மிக சிறப்பாக முழு மனதோட அவருடைய முயற்சியை கடைசி வரை ஓடக்கூடிய தன்மைக்கு பேரு திருப்தின்னு பேரு. மறுபடியும் பார்க்கணும், இந்த டாபிக் மறந்துடக்கூடாது. டாபிக் என்ன? கர்த்தா, செயல் வீரன் வச்சுக்கலாம். அந்த செயல் வீரன்ல சாத்விக கர்த்தா. அந்த சாத்விக செயல் வீரன் என்ன செய்வானா, பற்றற்று செயலை செய்வான். அப்படி செய்யும் பொழுதே தான் தான் தான்னு தன்னை முக்கியத்துவப்படுத்தி செயல்ல ஈடுபட மாட்டான். அந்த செயல் கடைசி வரைக்கும் வெற்றிகரமாக முடியும் வரைக்கும் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு அந்த செயல்ல இருந்து பின்வாங்க மாட்டான். ஓகே. அதுக்கப்புறம் முக்த சங்கக, அனகம்வாதி, திருதி. இதுக்கு பேர் தான் திருதி. கடைசி வரைக்கும் திருத்தின்ற ஒரு வார்த்தை நான் சொல்லவே இல்லை, நீங்க கவனிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். சொல்ல முடியும் ஒரு வார்த்தை. இது என்னன்னு சொல்றது? இதான் அர்த்தம். ஃபார்ட்டிடியூட்னு சொல்றதா, இல்ல விடாமுயற்சின்னு சொல்றதா, என்னன்னு சொல்லுவீங்க? ஆனால்தான் இது எல்லாத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். திருத்தின்றது இந்த இடத்துல பின்வாங்காத தன்மை, இப்படி வச்சுக்கலாமா? திருத்தி திருத்தி பின்வாங்காமல், எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவுதான். பின்வாங்காம கடைசி வரைக்கும் இன்னும் செயலை முடிப்பது. சரி, அடுத்து என்ன? அடுத்து உற்சாக. உற்சாக சமன்வித்தக, அது சேர்த்துக்கணும். உற்சாக சமன்வித்தக, திருத்தி உற்சாக சமன்வித்தக. சமன்வித்தக இதோடு சேர்ந்துன்னு அர்த்தம். நீ சங்கம் இல்லாம இருக்கலாம், பற்று இல்லாம இருக்கலாம். அழகம்வாதி, நான் தன்னை முக்கியப்படுத்தி கொள்ளாமல் இருக்கலாம். ஆனா திருப்தி இல்லைன்னா அவ்வளவுதான். திருப்தி இல்லைன்னா நம்மளால சாத்விக கர்த்தாவா இருக்க முடியாது, வெற்றிகரமா செயல முடியாது. சரி, திருப்தி மட்டும் போதுமா? திருப்தி மட்டும் போதுமானா நம்மள என்ன சொல்றது, எப்படி சொல்றது, நம்மள நம்மளுடைய மனதை கீழே தள்ளுறதுக்கு நம்ம நிலையில இருந்து ஈஸியா முடியும். ஆனா அந்த திருப்தியில இருந்து அப்படியே நிலை பெற்றிருப்பதுக்கு, திருப்தியில நிலை பெற்றிருப்பது உற்சாகம் சமன்வித்தக. திருப்தி உற்சாக சமன்வித்தக. எந்தூசியாசம், உற்சாகம், எந்த சமயத்திலும் உற்சாகத்தை இழக்காமல் இருப்பது. இவ்வளவும் செஞ்சுட்டு உற்சாகமே இல்லை, எப்ப பாரு ஸ்ட்ரெஸ், டென்ஷன். ஏன்? நான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டேன், இந்த வேலையை எடுத்துட்டேன், என் தலையெழுத்து. இப்ப என்ன பண்றது? இங்க காட்டுற ஸ்ட்ரெஸ்ஸ வீட்டுல காட்டுறது, வெளியில காட்டுறது, எல்லா இடத்துலயும் காட்டுறது. இப்படி இல்லாம உற்சாகமாக இருப்பது, தானும் உற்சாகமாக இருந்து அந்த தன்னோட இருக்கக்கூடிய அந்த டீம், அது வீடா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும், கம்பெனியா எதா வேணா இருக்கட்டும், அவங்களையும் என்ன பண்ணும், அவங்களையும் உற்சாகத்தோட, அவங்க மனசு தளர்ந்தா கூட உற்சாகப்படுத்தி அந்த வெற்றின்றதை விட அந்த எண்ட் பாயிண்ட், அந்த செயலுடைய கடைசி கட்டம் வரைக்கும் கூட்டிட்டு போற தன்மை. திருத்தியில தான் அப்படி இருக்காரு, தான் மட்டும் அப்படி இல்லை. தான் அப்படி இருக்கும்போதே இவ்வளவு கஷ்டம் வருது, எதுக்காக இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு யோசிக்காம உற்சாகத்தோட சந்தோஷமா அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட எல்லா விதமான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்வது உற்சாக சமன்வித்தக. இப்போ நமக்கு எப்படின்னா, நமக்கே கொஞ்சம் எப்ப பாரு நெகட்டிவா பேசிட்டு ஒரே சோகமா இருந்துட்டு இப்படி இருக்கவங்க கூட நம்ம போனா நமக்கும் அது மாதிரி ஆயிடும். நமக்கும் அப்படி ஆயிடும். நம்ம நல்லா தானே இருந்தோம், என்ன ஆச்சு? பார்த்தா யாருக்காவது ஏதாவது கஷ்டம், அங்க போயிருப்போம் நம்ம, அவங்க எல்லாம் நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. நம்ம கிட்ட சொல்லி கேட்டா பரவாயில்ல, நமக்கு அப்படியே அது நம்ம கிட்ட டிரான்ஸ்பர் ஆயிடாது. அதாக பாத்துக்கணும். அந்த உற்சாகத்தை இழக்கவே கூடாது. எவ்வளவோ நல்லது பண்ணாலும் நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளுடைய கர்ம பலன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நம்ம கண்ட்ரோல்ல இல்லைல்ல. பாஸ்ட் எல்லாமே சேர்ந்து இப்படி வெவ்வேறு விதமா வரும். ஆனா அது வரும்பொழுதும் அந்த உற்சாகத்தை இழந்து விடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப 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 பிராக்டிக்கல் சக்சஸ்ஃபுல் பர்சனுக்கு. இது யார்? இது சக்சஸ்ஃபுல் பர்சன் தான். லைஃப் எடுத்துட்டோம்னா பிராக்டிக்கலா
ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சன் யாருன்னு கேட்டா அவன் எவ்வளவு தூரம் வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கான், எவ்வளவு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கான், அது கிடையாது. யார் சக்சஸ்ஃபுல் பர்சன்? சாத்விக கர்த்தா இஸ் சக்சஸ்ஃபுல் பர்சன். அவனுடைய ரிசல்ட் ஃபெயிலியரா சக்சஸா அது விஷயமே கிடையாது. அவன் இப்படி இருந்தானா இவன் தான் சக்சஸ்ஃபுல் பர்சன். சரி, உற்சாகம். ஏன்னா அந்த திருப்தியோட நம்மளே திருப்தியோட இருப்போம்ல. திருப்தியோட எவ்வளவோ சேலஞ்சஸ் வந்தாலும் நம்ம விடக்கூடாதுன்னு இருப்போம். ஆனா அந்த சமயத்துல நெகட்டிவா பேசி அதாச்சும் போ என்ன என்ன வாழ்க்கை இது, இப்படிலாம் நடக்குது அப்படி நடக்குது, இவ்வளவு பேரும் செஞ்சு என்ன ஆக போகுது, இப்படியே பண்ணிட்டு இது வந்து இப்படி ஆச்சரியமா இருக்கு. இப்படிப்பட்ட மனிதர் இருப்பாங்க. போதும் இது போதும் நமக்கு, இப்படியே இருந்துக்கலான்ட்டு சொல்றது வந்து ஆன்மீகம் நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆன்மீகம்ன்றது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது. சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுனா என்னது? சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுனா நம்ம முதல்ல சொன்னது போல ஒவ்வொரு செகண்டும் சந்தோஷமா இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தோஷமா இருக்கிறது. அப்ப எப்படி சந்தோஷமா இருக்க முடியுது? மறுபடியும் முதல்ல இருந்து வரணும். பற்று இல்லாம இருக்கிறது, நான் இல்லாம இருக்கிறது, திருப்தியோட இருப்பது, உற்சாகமாக இருக்கிறது. இப்படி இருந்தா ஒவ்வொரு நாளும் அவன் எப்படி இருக்கான்? சந்தோஷமா இருக்கான். அவன் எதையும் சார்ந்து சந்தோஷமா இல்ல. இந்த சூழ்நிலை இப்படி இருந்தா சந்தோஷம், இந்த நபர் என் கூட இருந்தா சந்தோஷம், இவர் என்னை விட்டுட்டு போயிட்டா துக்கம், இப்படிலாம் இல்ல. இவன் தன்னுடைய கடமை, என்னுடைய டியூட்டி, என் கையில இருக்கக்கூடிய இந்த கடமை, இப்போ இந்த டியூட்டி, இந்த செயல் இது எனக்கு வந்திருக்கு. இப்போ அதுல வந்து முழு கவனத்தோட அவன் ஈடுபடுறான். அப்படி ஈடுபடும் போது இந்த மாதிரி இருக்கான், இந்த புரிதலோட இருக்கான். ஈஸ்வரனுடைய பங்கு என்ன, தன் பங்கு என்ன, ஈஸ்வரன் தான் எல்லாமே முடிவு பண்றது, கர்ம பலனை முடிவு பண்ணுவது. உண்மையிலேயே அவர் தான் என்ன கருவியாக்கி கொண்டு எல்லா காரியத்தையும் செய்விக்கிறார். அப்போ நான் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து ஹை ஸ்டாண்ட் பாயிண்ட். இல்ல கொஞ்சம் லோவர் ஸ்டாண்ட் பாயிண்ட் அர்த்தம், தன்னந்தனியா யாரும் இந்த உலகத்துல ஒண்ணும் சாதிக்க முடியாது. எப்படி இருந்தாலும் கூட யாராவது 4 பேரோட துணையோட தான் சாதிக்க முடியும். இல்ல நான் இங்க இருந்து பெரிய ஆளு, நான் எதுக்கு நான் சொல்லிக்கிறேன். இப்படி இந்த மாதிரி ஒண்ணு ஹை ஸ்டாண்ட் பாயிண்ட்ல புரிஞ்சுக்கணும், இல்ல கண்ணை திறந்து சுத்தி பார்க்கணும். எத்தனை பேரோட உதவியில நம்ம எல்லாமே சேர்ந்துதான் பண்றோன்றது. அப்படி இருந்தா அனகம்வாதியா இருக்க முடியும். அதுக்கப்புறம் இதுல சேலஞ்சஸே வரக்கூடாது. நான் நல்லதே தானே செய்யறேன், எனக்கே இப்படி நடக்குது அப்படி சொல்ல உனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா மறுபடியும் கர்மணி ஏவ அதிகாரத்தை ஃபலேஷு. அதனால எல்லா விதமான தடைகளும் சேலஞ்சஸும் வந்துதான் தீரும். இப்ப என்ன பண்ணு? திருப்தியோட இரு, திருப்தியை வளர்த்துக்கொள். அப்புறம் அந்த திருப்தியை வளர்த்துக்கிட்டு துக்கமா இருக்காத, உற்சாகமாக இரு, எனர்ஜெட்டியோட உற்சாகமாக இரு. இது சொல்லும் பொழுது அடுத்தது பார்த்துடலாம். சரி, இங்கேயே சொல்லிடலாம். என்ன இது சொல்ல என்ன சொல்றாங்கன்னா, குருதேவ் வந்து ஆக்சுவலா அக்கர்த்தா. ஏன்? அவர் பிரம்மம் தான், அவர் ஆத்மா பிரம்மம், அவர் பரம்பொருள். ஆனா இந்த லைஃப்ல, இந்த மிஷன், இந்த லைஃப், இதுல இருந்து அவரை பார்க்கும்போது அவர் கர்த்தா கிடையாது, அக்கர்த்தா. ஆனா அவர் தான் சாத்விக கர்த்தாக்கு எக்ஸாம்பிள். இங்க சொன்னது ஒவ்வொன்னும் குருதேவ் வந்து ஒவ்வொரு மூச்சுலையும் வாழ்ந்து காமிச்சிருக்காரு. முக்த சங்கக, பற்றே கிடையாது, எதுலையும் பற்றே கிடையாது. எப்படி சொல்றாங்கன்னா, அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு அப்புறம் மிஷன் என்ன ஆக போகுது, எவன் இந்த மிஷன் நடத்துறானோ அவன் பார்த்துப்பான், எனக்கு என்ன கவலை, நாராயணன் நடத்துறான், நாராயணன் பார்த்துப்பான். பற்றே இல்லை, இரடாக போகுது எனக்கு அப்புறம். நம்ம ஒரு பேங்க்ல ஒரு 4 ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தோம்னா, எனக்கு அப்புறம் இது யார் பார்த்துக்க போறானோ தெரியலையே, இந்த பையனும் இப்படி இருக்கான், இந்த பொண்ணும் இப்படி இருக்கா, யார் தான் பார்க்க போறாங்களோ, உட்காந்து கவலைப்பட்டு இவருக்கு பொறுப்பு இல்லைன்னு இல்ல, பிளான் இல்லைன்னு இல்ல, பிளான் பண்ணியிருக்காரு. அடுத்து யார் வந்து ஹெட்டா வரணும்ல இருந்து எல்லாமே பிளான் பண்ணி அதுக்கான ஹிண்ட் எல்லா வேலையும் பண்ணிட்டாரு. ஆனா அது அப்படிதான் நடந்தே ஆகணும்னு அவரு எதிர்பார்க்கவே இல்லை. முக்த சங்க அதெல்லாம் நாராயணன் பார்த்துப்பாங்க, நாராயணன் நடத்தினா நாராயணன் பார்த்துப்போம். முக்த சங்க எல்லாம் தான் தலையில போட்டுக்கிறதே கிடையாது, எல்லாம் நான் தான். அனகம்வாதி, எது எடுத்தாலும் ஆக்சுவலா குருதேவ் தான் மெயின். ஆனா அவர் என்ன சொல்றாரு? தன்னை முன்னிலைப்படுத்துறதே கிடையாது, தன்னை முன்னிலைப்படுத்துக்கிறதே கிடையாது. அவர் அனகம்வாதி, நான்ற எண்ணமே இல்லை. அதுக்கப்புறம் திருத்தி வந்து எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் கடைசி வரைக்கும் சப்போர்ட். மறுபடியும் சொல்றோம், ஃபெயிலியர் சக்சஸ் இம்பார்ட்டன்டே இல்லை, அது சரியா செய்யறது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உற்சாகம்,
அவர் வந்து சோர்ந்து போய் யாருமே பார்த்தது இல்லைங்களா. அவர் கூட ஒரு 43 இயர்ஸ் டிராவல் பண்ணிருக்காங்கல்ல மிஷன் மெம்பர்ஸ் எல்லாம். அந்த 42 வருஷம் இருந்தவங்களும் இப்பவும் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க குருதேவ வந்து சோர்ந்து போயோ சோகமாகவோ கவலையாகவோ நாங்க பார்த்ததே இல்லைன்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க அவர். ஏன்னா நமக்கு டவுட் வந்துடும், இந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு. இருக்காங்க, இருந்திருக்காங்க. இப்ப அடுத்தது சித்திய சித்தி நிர்விகாரக, சக்சஸ் ஃபெயிலியர் ரெண்டுத்துலயுமே நிர்விகாரக. மனம் வந்து பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் நிர்விகாரம். சஞ்சலம் அடையாம இருக்கிறது, அஜிடேட் ஆகாம இருக்கிறது. எதுல? சித்தி அசித்தி. சித்தினா சக்சஸ். சக்சஸ் வந்தா என்ன ஆகும்? தலைக்கு மேல ஆடுவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஆடாம அந்த சக்சஸையும் சமநிலையோட ஏற்றுக்கொள்வது. அதே மாதிரி அசித்தி ஃபெயிலியர் வந்தா என்ன ஆகும்? லபோதிபோன்னு கத்துறதுன்னு வாங்கல்ல, குழம்புறதுன்னு வாங்கல்ல. அப்புறம் அர்த்தம், ஐயோ நான் அப்பவே சொன்னேன், இவங்களாலதான் அவங்களாலதான், நான் என் பேச்ச கேட்டாங்களா, இப்ப இப்படி நஷ்டமாயிடுச்சு, இப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி மிஷன்ல குருதேவ் சொல்லும் போது என்ன சொல்றாங்க, ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ். குருதேவோட லைஃப்ல ஏகப்பட்ட ஃபெயிலியரே கிடையாது. எல்லாமே அவருக்கு அப்படியே விரிச்சிருக்கு, அப்படியே எல்லாமே பாசிட்டிவ். அப்படி கிடையாது. மேஜரா என்னன்னா 80sல மிஷனே காணும், மிஷனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மிஷன்ல ஆள் இருந்தாதானே எல்லாரும் சேர்ந்தானே மிஷனே இல்ல, 80% போயாச்சு. இதுவே ஒரு கம்பெனில இப்படி 80% மொத்தமா காலி ஆயிட்டாங்கன்னா அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? ஆனா சாத்விக கர்த்தா, சித்தி அசித்தி நிர்விகாரக, மைண்ட்ல எந்த வித பாதிப்பும் இல்ல. அவர் என்ன பண்றாரு? விஷ் பண்றாரு. இப்படி பிரிஞ்சு போனவங்களே விஷ் பண்றாரு. வெரி குட். அவங்களும் என்ன வேலை பண்ண போறாங்க? இதே வேலை தான் பண்ண போறாங்க. வெரி குட், பெஸ்ட் விஷன்றாரு. அவங்களுக்கும் பெஸ்ட் விஷ் சொல்றாரு. பெஸ்ட் விஷ் சொல்லிட்டு ஸ்கிராச்ல இருந்து திருப்பி ஆரம்பி, சித்தி அசித்தி. அப்போ இதெல்லாம் வந்து இது ஃபெயிலியர் இல்லையா? திடீர்னு வந்து நீ இப்படி பண்ணிட்டியே, உன்னை நான் இப்படி நம்புனேனே, நீ துரோகம் பண்ணிட்டியே, நீ உருப்படியா, இப்படிதான் நம்ம பார்த்திருப்போம். பொதுவா யாராவது ஏதாவது நமக்கு சின்னதா பண்ணிட்டாலே நமக்கு வந்து இப்படிதான் பார்த்திருப்போம் நம்ம. ஆனா ஒரு சாத்விக கர்த்தான்றது என்ன? எப்பேற்பட்ட தன்கிட்ட இருந்து எல்லாம் இழந்தாலும், தன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் இழந்தாலும் எப்படி இருப்பாரு? நிர்விகாரக. எந்தவித சின்ன ஒரு 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 பாதிப்பு கூட இல்ல. ஒரே தன்மையுடன், மனசுல ஒரே தன்மை. எப்படி இருக்க முடியுது? முக்த சங்க அனகம்வாதி, திருத்தி, உற்சாகம், சித்தி அசித்தி நிர்விகாரக. இப்படிப்பட்டவரை கர்த்தா சாத்விக உச்சத்தை. இது பார்த்தா ரொம்ப அழகா சொல்றாங்க. அதனால இது குருதேவோட பழகினவங்க, மிஷன்ல இவ்வளவு வருஷமா இருக்கிறவங்க, அதுக்கப்புறமும் இருக்கிறவங்க சொல்றாங்க, இந்த ஸ்லோகம் வந்தாலே எங்களுக்கு குருதேவோட ஞாபகம் தான் வரும். ஒவ்வொன்னுத்துக்கும் அவர் தான் வந்து அப்படியே எடுத்துக்காட்டு. வாழ்க்கையில அப்படியே வாழ்ந்திருக்காரு. அவரோட லைஃப் பார்த்தா தெரியும். அவர் சின்ன வயசுல காலேஜ்ல இருக்கும்போது காலேஜ்ல சஸ்பெண்ட். என்னத்துக்கு? தேச விடுதலை பண்ணாங்க, ஜெயில போட்டாங்க. அப்புறம் வெளியே வந்தார். இவ்வளோ சேலஞ்சஸ். திருப்தி விடவே இல்லை, உற்சாகம், எல்லா சேலஞ்சும் ஃபேஸ் பண்ணிட்டே வர்றாரு. எதுலையுமே பற்று இல்லை. எனக்கு இந்த தேசம் என்ன பண்ணுச்சு, நான் இவ்வளவு பண்ணேனே தேச விடுதலைக்காக, அதெல்லாம் கேட்கவே இல்லை. அவர் பாட்டு அடுத்த வேலை பார்க்க போயிட்டார். அப்ப அடுத்த வேலை பார்க்க போனாலும் மிஷன்ல இவ்வளவு தூரம் கட்டி காத்து வளர்த்தேன் 30-40 வருஷம், எல்லாரும் இப்படி பண்ணிட்டாங்க, துரோகிகளே, அப்படிலாம் பண்ணவே இல்லை. எதுவுமே இல்லை. விஷ் பண்ணி சாதாரணமா அனுப்பிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. இப்படி இருக்கிறதுனால, இப்படி இருந்தா, இப்படி ஒரு மனுஷனை கற்பனை பண்ணி பார்த்தாலே அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவன் லைஃப். எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா இருப்பான். அவன் கூட இருக்கிறவங்களும் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும், ஃபெயிலியர் சக்சஸ் வந்தாலும் அவங்களுடைய மனநிலை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது எவ்வளவு இப்படிப்பட்ட சாத்விக கர்த்தா தான் உண்மையாவே சக்சஸ்ஃபுல் பர்சன் லைஃப்ல. அப்போ ஃபெயிலியர்ஸே வராம இருக்கிறவன் சாத்விக கர்த்தான் கிடையாது. சாத்விக கர்த்தாவும் ஃபெயிலியர்ஸ் வரும். அந்த ஃபெயிலியர்ஸையும் நிர்விகாரமோட இருக்கான், அவனுக்கு சக்சஸ் வரும். அப்பவும் நிர்விகாரமா இருக்கான். நிர்விகாரம் என்ன? மனதுல ஏற்றிக்கொள்வதில்லை. வெற்றி தோல்விகளை மனதுல ஏற்றிக்கொள்வதில்லை, தலையில போட்டுக்கொள்வதில்லை. அப்போ அவனுடைய கவனம் எல்லாமே இருக்கு கையில இருக்கிற வேலை. அந்த கையில இருக்கிற வேலை ஈஸ்வரனுடைய வேலை. அந்த ஈஸ்வரனுடைய வேலைய எனக்கு கொடுத்த வாய்ப்பை அதுலயே கவனத்தோட
அகங்காரம் இல்லாம உற்சாகத்தோடு கடைசி வரைக்கும் நின்னு பாதியில விட்டுடாம முடிக்கிறாரு. அப்படி முடிச்சாலும் அதுல எதிர்பார்த்த வெற்றி வந்தாலும் சரி, இல்ல எதிர்பார்க்காத தோல்வி வந்தாலும் சரி, மனதுல அப்படியே ஏற்றுக்கொள்கின்ற அந்த பிரசாத புத்தி தன்மையோட இருக்காரு. இப்படி இருக்கிறவரு தான் இதான் கர்மயோகம், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப லாஸ்டா பார்த்த பாருங்க, சித்தி அசித்தி நிதிகாரக. இந்த கர்மயோகி தான் உண்மையாகவே கர்மயோகி தான் சாத்விக கர்த்தா. சாத்விக கர்த்தா தான் கர்மயோகி. இப்ப நம்ம குருதேவ எதுக்கு உதாரணமா சொன்னோம்? அவரை போய் கர்மயோகின்னு சொல்லக்கூடாது. ஆனா கர்மயோகிக்கு பெஸ்ட் அவர் தான். அவர் சாத்விக கர்த்தா சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் அக்கர்த்தா, ஏன்னா அவர் பிரம்மம் அவர். ஆனாலும் நம்ம நிலையில இருந்து பார்க்கும்போது கண்ணுக்கு எதிர்க்க நம்ம மிஷன்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா இப்படிதான் இருந்திருக்காரு வாழ்க்கை ஃபுல்லா கடைசி வரைக்குமே. சரி, அதனால சாத்விக கர்த்தானா இன்னொரு தடவை படிச்சிடலாமா? இன்னொரு படிச்சிடலாம். ரொம்ப 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 முக்கியம். நீங்க ரிப்பீட் பண்ணுங்க, யாராவது ரிப்பீட் பண்ணுங்க. இதை முடிஞ்சா மனசுல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம், போர்ட்ல முன்னாடி எழுதி வச்சுக்கலாம் நம்ம ரூம்லயே. முக்த சங்கோணஹம் வாதி, முக்த சங்கோனஹம் வாதி, முக்த சங்கோணஹம் வாதி, முக்த சங்கோனஹம் வாதி, திருத்யுத்சாக சமன்விதஹ, திருத்யுத்சாஹ சமன்விதஹ, திருத்யுத்சாக சமன்விதஹ, திருத்யுத்சாஹ சமன்விதஹ, சித்ய சித்யோர் நிர்விகாரஹ, சித்ய சித்யோர் நிர்விகாரஹ, சித்ய சித்யோர் நிர்விகாரஹ, சித்ய சித்யோர் நிர்விகாரஹ, கர்த்தா சாத்விக முச்யதே, கர்த்தா சாத்விக உச்யதே, கர்த்தா சாத்விக உச்யதே. கர்த்தா சாத்விக உச்யதே. சேர்ந்து ஒரு தடவை படிக்கலாம். முக்த சங்கோணஹம் வாதி, திருத்யுத்சாக சமன்விதஹ, சித்ய சித்யோர் நிர்விகாரஹ, கர்த்தா சாத்விக உச்யதே. பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே, பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.